சேனல் சில்வர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து எஸ்கியூஎலோட செகண்ட் கிளாஸ். இன்னைக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜை பார்க்கலாம். ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாமா? டேட்டானா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது வந்து அது எங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா பேஸில். அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் எஸ்கியூஎலை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி க்ரட் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா க்ரட்டுங்கிற ஒரு ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சிஆர்யூடி அப்படின்னு பிரிக்கிறாங்க. சினா க்ரியேட்டு, உருவாக்குறோம் டேபிளை. ஆர் அப்படின்னா ரீட், அதில் இருக்கிறத வந்து நம்ம படிக்கிறோம். யூனா அப்டேட், அதில் ஏதோ சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னா அது வந்து யூ. டீனா டெலீட்டு, அதில் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு டிபிஎம்எஸ் அப்படிங்கிற சிஸ்டம் வந்துடுச்சு. அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை வச்சு தான் வந்து ஸ்டார்டிங்கில் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதிகமாக டேட்டாஸ் வந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரிலேஷ்னல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு டேட்டா பேஸ் மட்டும் இருக்காது, நிறைய டேட்டா பேஸ் இருக்கிறப்ப அது கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் ரிலேஷ்னல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. இது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் வந்து மோர் செக்யூராக டேபிள்ஸ் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்கர் ஃப்ராங்கார்டு. எப்போ அப்படின்னா 1970. இப்போ உங்களுக்கு எக்ஸல் ஷீட் பார்த்ததில்லை அப்படின்னா நீங்கள் க்ரோமில் போய் எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் பாக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். இல்லை மேலே இருக்கிறத ஹெடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பாக்ஸை வந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காலம், இது வந்து ரோ. இந்த செல்லு தான் வந்து என்னதுன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க டேபிளோடது. இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாதான் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் ஞாபகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து இஎஃப் கார்டோட ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டேட்டா டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி கிளாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.